ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் வெள்ளை மற்றும் சிவப்பு முள்ளங்கி இருக்குது. ரெண்டுலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. குதிரை முள்ளங்கி, காட்டு முள்ளங்கி, மலை முள்ளங்கி என 3 வகை உண்டு. ஆனால் நம்ம மலை முள்ளங்கியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். முள்ளங்கி நார்சத்துள்ளது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும் தன்மையுடையது. இவ்வளவு ஆற்றல் மிக்க மருத்துவ குணமுடைய முள்ளங்கி சட்னியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோனையும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதில் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துக்கோங்க. இது பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கும். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக வெங்காயம் வதங்கினையும் 1 சின்ன தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் சூடாகட்டுங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 முள்ளங்கி இப்படி நான் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த முள்ளங்கியினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முள்ளங்கினாவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, வாசம் வரும்னு சொல்லிட்டு. இதை நல்லா வணக்கிட்டிங்கன்னா சுத்தமாக வாசமே இருக்காது. இந்த முள்ளங்கியினுடைய வாசம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேர்க்கடலை, மல்லித்தலை, கருவேப்பிலெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா வரும். பாருங்கள், துருவின முள்ளங்கியை நான் அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். ஆறிச்சு இப்போ நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னி ரெடி. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டி வச்சு ஹீட் ஆனோனையும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோனையும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சோன்னா கடலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி மேலே தாளிச்சதை ஊற்றிடுங்க. இந்த முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you, friends.